வெல்கம் டு ஜெய் ட்ராவலிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெவி ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸுக்கு ரெண்டு வழியில் தான் வர முடியும். ஒன்று குமுளி வழியும், இன்னொன்று பத்தினம்திட்டா வழியும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் பஸ்ஸு, இல்லைனா உங்கள்கிட்ட ஓன் கார் இருந்துச்சுன்னா வரலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்துடலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் குமுளிக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்குலாம் ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க. 5:30க்கு குமுளிலேருந்து கெவி ஃபாரஸ்ட் வழியாக பத்தினம்திட்டா போகிற பஸ்ஸு வரும். அதில் ஏறிட்டு ஒரு ஆளுக்கு 206 ரூபா டிக்கெட் வரும். அதை எடுத்துகிட்டு உக்காந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். அதில் 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே தான் பயணிப்போம். அது இல்லாமல் நீங்கள் காரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த வழியில் வெறும் 30 கார் தான் அலவுடு. அதுவும் நீங்கள் 1 வீக்குக்கு முன்னாடியே புக் பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சண்டே போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வெட்னஸ்டேவாவது புக் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே புக்கிங் வரும். இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. கார்லேயும் ஒரு சில பேர் வராங்க. ஆனால் பஸ்ஸில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஓன் காரில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா குமுளி வழி அலோவ் பண்ண மாட்டாங்க. பத்தினம்திட்டா வழி தான் நீங்கள் போகணும். கட்டப்பனா வந்து பத்தினம்திட்டா வழி வந்து கார் எப்போவுமே வந்து 8:30க்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க ஏறுறதுக்கு. ஸோ நீங்கள் அங்கிட்டிருந்து குமுளிக்கு தான் ரீச் ஆகணும். நீங்கள் பஸ்ஸில் தான் வரணும். ஆனால் என்னால் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு குமுளிக்கு போக முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கட்டப்பனா போய் பத்தினம்திட்டாவுக்கு மதியம் ஒரு 12 மணிக்குள்ளே ரீச் ஆயிருங்க. ஏன்னா குமுளிலேருந்து கிளம்புற பஸ்ஸு பத்தினம்திட்டாவுக்கு 12:45க்கு போகும். அதே சேம் பஸ் தான் 12:30க்கு அங்கேருந்து எடுத்து குமுளிக்கு நைட்டு 7 மணிக்கு வந்து சேரும். ஸோ அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இங்கிட்டு வரது பெஸ்ட்டு. என்ன கேட்டால் குமுளிலேருந்து பத்தினம்திட்டா போகிறத விட பத்தினம்திட்டாலேருந்து குமுளிக்கு வரதே பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா, ஃபோட்டோ ஏதாவது எடுக்கணும்னா தாராளமாக ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வரலாம். போகும்போது வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாமே போகும்போது ஒரு சில டயத்தில் எடுக்க முடியல. வரும்போது தான் என்னால் எடுக்கவே முடிஞ்சிச்சு. அதாவது இந்த கெவி ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழிகள் எப்படி இருக்கும்னா, ஒரு பஸ்ஸுமே போகக்கூடிய ஒரு அழகான பாதைகள், அதை சுற்றிக்கு நிறைய செடிகள், மரங்கள், அப்பப்போ கண்ணில் படுற விலங்குகள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சர்ப்ரைஸாக கிடைக்கும். நான் போனப்போ பெருசாக விலங்குகள் அந்தளவுக்கு பார்க்கவே இல்லை. ஆனால் இதில் பஸ்ஸில் பண்ணுற பயணம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே ரொம்ப மறக்க முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் ட்ராவலில் 4 மணி நேரம் வீடு காட்டுக்குள்ளேயே தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நான் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வர வந்தேன். அப்போ 12 மணி நேரம் ட்ராவலு, அதில் 8 மணி நேரம் காட்டுக்குள்ளேயே பயணித்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இது வரைக்கும் நான் போன பிளேஸ் எல்லாமே நான் பைக்கில் தான் போயிருக்கேன். இந்த ஒரு பிளேஸ் தான் காலையிலேருந்து, அதாவது ஏர்லி மார்னிங் 3:05 நைட்டு 10 மணி வரைக்கும் பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிருந்துச்சு. இந்த ட்ராவலுக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு மயக்கத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த எனக்கு ஹில்ஸே செட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க, அப்புறம் பஸ்ஸில் ஏறியோ இல்லை காரில் ஏறியோ உட்காந்தோடனே வாந்தி எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ராவலுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த பயணம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்தோம், பேசினோம், பழகினோம். ஸோ நம்மளோட ஜெய் ட்ராவலிங் மெமரிஸ் கலெக்ஷனில் இந்த பயணமும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான். இந்த இடத்துக்கு நான் போன டயத்தை விட மான்சூன் சீசன், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்தில் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் இன்னும் பார்க்க இதை காட்டிலே ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இந்த பாதை எல்லாமே ரொம்ப ஒரு பஸ் மட்டுமே போகக்கூடிய அந்த பாதைகள் சுற்றிக்கு நிறைய மரங்கள், செடிகள் இருக்கிறனால உங்களுக்கு அந்த மான்சூன் சீசனில் வரப்போ உங்களுக்கு பனி எல்லாமே உள்ளே வந்து மறைச்சிரும். அப்படின்றப்ப அந்த பாதைகள் பார்க்குறப்பே வந்து ஒரு வேறு லெவலான ஒரு அல்டிமேட்டான ஒரு வியூ கிடைக்கும். இந்த பிளேஸ்க்கு நான் ஏன் இப்போ போனேன் அப்படின்னா, நான் வியூ எல்லாமே பார்க்கணும் எப்படி இருக்குன்றதுக்கு தான் நான் போனேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே பிளேஸுக்கு நான் மான்சூன் சீசனில் டிசம்பரில் காரில் வரலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் மெமரிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். உங்களுக்கு பஸ்ஸில் வரணும்னா தாராளமாக வாங்க, இந்த பயணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நான் காரில் தான் வருவேன் அப்படின்னா மான்சூன் சீசனில் வாங்க, இதை காட்டிலும் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் தங்கி கூட விசிட் பண்ணலாம். கெவி எக்கோ டூரிசம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் தங்கி நடு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளும் அந்த டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கை ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெவி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு போட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்தே இருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜெய் ட்ராவலிங்.